Hi, வணக்கம். This is Boopathi Raja from Unacademy. So, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அப்டேட், நெறைய இன்ஃபர்மேஷன், அதே மாரி நெறைய எக்ஸாம் ரிசல்ட், நெறைய விஷயங்கள நம்ம பார்த்துருக்கோம். ஸோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபரண்டான கன்டென்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ, அதுவும் நம்ம இந்தியன் ஸ்டேட்ல தான் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. கரெக்ட்டா? ஸோ, அத பத்தி தான் இங்க பார்க்க போறோம். ஸோ, இங்க வந்து ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ, இந்த வீடியோல வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மணிப்பூர்ல ரியாட் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட்டா? மணிப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. சோ அது என்ன பிரச்சனை, அங்க ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டிகல் 355 வந்து இம்போஸ் பண்ணாங்க. சோ ஆர்டிகல் 355 எந்தெந்த கண்டிஷன்ஸ்ல இம்போஸ் பண்ண முடியும், 356க்கும் 355க்கும் என்ன டிஃபரண்ட் அப்படிங்கிற அத பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா இது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்ல இந்த 355 அப்படிங்கிற கான்செப்ட் வருது. முதல்ல இந்த வீடியோ வந்து ஒரு டைம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டா? மணிப்பூர்ல என்ன வயலன்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல இந்தியா டுடே நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ண ஒரு வீடியோ தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ்க்காக தான் நான் கொடுத்திருக்கேன். கரெக்ட்டா? இத பத்தி நான் ஃபுல் டீடைல் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. சோ என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 54 பேர் வந்து இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த ரியாட்ல. கரெக்ட்டா? சோ அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 54 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டா ரிப்போர்ட் சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இதனால பாதிப்படைஞ்சிருக்காங்க. நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ நிறைய கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் மக்கள் வரைக்குமே பக்கத்து ஸ்டேட்டான அஸ்ஸாம் 10 ஸ்டேட்டுக்கு வந்து மைக்ரேட் ஆயிருக்காங்க சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டா? இவ்வளவு தூரத்துக்கு நடந்த பிரச்சனை வந்து ஏன் இவ்வளவு பிரச்சனை சூட்டிங்காடு அங்க வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மணிப்பூர் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா யார வேணாலும் ரியாட் அதாவது வயலன்ஸ்ல யார் யாரெல்லாம் ஈடுபடுறாங்க இன்வால்வ் ஆகுறாங்க அது எல்லாத்தையுமே கண்டதுமே சுடுறதுக்கான உத்தரவு வந்து ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ அந்த அளவுக்கு பிரச்சனை ஏன் இவ்வளவு தீவிரமான பிரச்சனை அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீடைல் எல்லாத்தையுமே இங்க வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே பார்க்க போறோம். இந்த வீடியோ அப்படிங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ்க்காக மட்டும் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு லைவா காட்டணும் அப்படிங்கறத இந்த வீடியோவை நான் இங்க வந்து உங்களுக்கு காட்டுறேன். சோ இது வந்து நீங்க கண்டிப்பா வந்து பாத்துக்கலாம் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, நீங்களும் இத வந்து பாத்துருப்பீங்க. இப்போ நம்ம இந்த பிரச்சனையை பத்தி நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேவா? சோ வாங்க நம்ம பிரச்சனைக்கு உள்ள போகலாம். அதே மாதிரி ஏன் ஆர்டிகல் 355 வந்து இம்போஸ் பண்ணிட்டாங்க அத பத்தி what the coming days have in store for Manipur. சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா for more informative videos like this பிரச்சனை அங்க யார் யாருக்கு இடையில அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு கம்யூனிட்டிக்கு இடையில தான் அங்க பிரச்சனையே. கரெக்ட்டா? சோ அதாவது மேதே அண்ட் குக்கி. ஓகே, சோ மேதே அப்படிங்கிற கம்யூனிட்டிக்கும் அதே மாதிரி குக்கி அண்ட் நாகா பிரிவுக்கு இடையில தான் இந்த பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு மணிப்பூர்ல. சோ மேதே அப்படிங்கிற பிரிவினர் பாத்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள் இல்லாத ஒரு சமூகம் அங்க. கரெக்டா? இன்னைக்கு டேட்டுக்கு. அதே நேரத்துல குக்கி பாத்தீங்க அப்படின்னா அங்க ட்ரைபல் பீப்புளா இப்போயுமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பழங்குடியினர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அங்க ரிசர்வேஷன் இப்போதைக்கும் இருக்கு அவங்களுக்கு. கரெக்டா? குக்கி அண்ட் நாகா ரெண்டு பேருமே இதுல அடங்குவாங்க. அதே நேரத்துல மேதே பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல கிட்டத்தட்ட 53% பீப்புள் வந்து மேதே பீப்புள் இருக்காங்க. ஓகே, மணிப்பூர்ல ஃபுல்லா டோட்டல் ஸ்டேட்ல 53% வந்து மேதே பீப்புள் வந்து இருக்காங்க. அதே நேரத்துல நாகா அண்ட் குக்கி ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40% வந்து நாகா அண்ட் குக்கி வந்து இருக்காங்க. ஓகே, சோ அதாவது அங்க இருக்கிற பாப்புலேஷனோட ஸ்ட்ரென்த் நான் சொல்றேன் அப்ராக்சிமேட்டா. சோ இது வந்து பேப்பர் நியூஸ் அடிப்படையில நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த மேதே அப்படிங்கிற பீப்புள் வந்து 53% இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஓட்டிங்ல வந்து நிறைய இன்வால்வ்மெண்ட் இருக்கும், நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி குக்கி அண்ட் நாகா பாத்தீங்கன்னா 40% தான் இருக்காங்க. இப்போ இந்த மேதே பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 to 15 இயராவே எங்களுக்கு ட்ரைபல் கம்யூனிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா மணிப்பூர் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க மேதே கம்யூனிட்டியில இருந்து. ஓகேவா? சோ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ட்ரைபல் பொருளாதார ரீதியாகவும் நிறைய பின்தங்கி இருக்கோம், நிறைய மக்கள் இருக்காங்க. 53% வந்து பீப்புள் வந்து நம்ம மணிப்பூர்ல இருந்தாலும் நிறைய சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நாங்க பின்னடைவில் இருக்கோம். எங்களுக்கு ட்ரைபல் பீப்புளுக்கான அதாவது பழங்குடியினருக்கான ரிசர்வேஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை ரிசர்ச் பண்ண எங்க ஹைகோர்ட் மணிப்பூர் ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு எஸ்சியா இருந்தாலும் சரி எஸ்டியா இருந்தாலும் சரி கரெக்டா பழங்குடியினர் மற்றும் பட்டியலின பரப்பினர்கள் ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட் வந்து எஸ்சி எஸ்டி அனௌன்ஸ் பண்ணணும்னா யாருக்கு அத்தாரிட்டி இருக்குன்னா பிரசிடென்ட்க்கு தான் அத்தாரிட்டி இருக்கு. கரெக்டா? அதே நேரத்துல அது எஸ்சி எஸ்டில இருந்து ஒரு காஸ்ட் வந்து ரிமூவ் பண்றாங்கன்னா அதுக்கு யாருக்கு அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னா பார்லிமென்ட்க்கு தான் பவர் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஜஸ்ட் ரெக்கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸ்டேட் கவர்மெண்டால ட்ரைபல் பீப்புள்ல உள்ள
கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வர முடியாது ஓகேவா சரி ஓகே இப்போ மணிப்பூர் ஹை கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணா மணிப்பூர் ஹை கோர்ட் என்ன பண்ணிருக்குன்னா மணிப்பூர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏன்னா இந்த ட்ரைபல் பீப்புள் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிரசிடென்ட்க்கு தான் பவர் இருக்கு பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறாங்களோ ஹோம் மினிஸ்டர்ல இருந்து அத தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஓகே சோ அப்போ மணிப்பூர் ஹை கோர்ட் மணிப்பூர் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்க வந்து என்ன பண்றீங்க என்ன பண்ண போறீங்க அப்படினு சொல்லி ஒரு அப்பீல் பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சாரி மணிப்பூர் ஹை கோர்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க அதாவது மத்திய அரசுக்கு மணிப்பூர் கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுங்க அப்படினு மட்டும் தான் எங்க நம்ம மணிப்பூர் ஹை கோர்ட்ல இருந்து ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க ஓகே கவர்மெண்ட்டுக்கு இப்போ இத வந்து தப்பா அதாவது மணிப்பூர் பீப்பிள் என்ன நினைச்சிட்டாங்க அப்படினா அப்ப மேதே பீப்பிள்க்கு வந்து ட்ரைபல் கம்யூனிட்டிக்கான சர்டிபிகேட் கொடுக்க போறாங்க சோ இவங்க மணிப்பூர் ஹை கோர்ட் என்ன சொல்லிருக்காங்க மணிப்பூர் கவர்மெண்ட் கிட்ட நீங்க வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுங்க உங்களோட கிளாரிட்டி என்ன இருக்கு அப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறோம் நீங்க வந்து மத்திய அரசுக்கு ஒரு இத பத்தி ஒரு கிளான்ஸ் வந்து கொடுங்க கிளாரிட்டி கொடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க ஆனா நாகா அண்ட் குக்கி பீப்புள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க ஓ ட்ரைபல் கம்யூனிட்டி வந்து இங்க கொடுக்குறாங்க ஏன்னா அங்க உள்ள நிறைய மத்த எம்பி எம்எல்ஏஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேதே பீப்புளுக்கு ட்ரைபல் கம்யூனிட்டிக்கான சர்டிபிகேட் கொடுக்கறத ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால மேபி இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமா கூட இருக்காங்க சோ அதே இடத்துல இவங்க ஏன்னா எம்பி எம்எல்ஏஸ் எல்லாரும் இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சதுனால இவங்க கண்டிப்பா ட்ரைபல் சர்டிபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னா 40% பீப்புள் இருக்கிற நமக்கு இது பாதிப்பாகும் அப்படின்னு நாகா அண்ட் குக்கி அப்படி பழங்குடியினர் வந்து இதை பயப்படுறாங்க ஏன்னா மேதே பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா 53% மெஜாரிட்டி அவங்க தான் இருக்காங்க அதே நேரத்துல நாகா அண்ட் குக்கி பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா 40% இருக்காங்க இப்போ 53% இருக்கிற இந்த பீப்புளும் ட்ரைபல் கம்யூனிட்டில வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாவும் இருக்கும் ஓகே புரியுதுங்களா நான் சொல்றது சோ அதனால தான் இந்த நாகா அண்ட் குக்கி பீப்புள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டேட் சாரி 10 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இந்த நாகா அண்ட் குக்கி பழங்குடியினர் பரப்பினர் எல்லாருமே பாத்தீங்கன்னா பழங்குடியினர் வாழ்வியல் ஒரே இடத்துல வந்து கூடுறாங்க கரெக்டா ஒரே இடத்துல கூடும்போது என்ன நடக்குதுன்னா அங்க இருக்கிற மேதே பீப்புளை வந்து அட்டாக் பண்றாங்க ஃபர்ஸ்ட் நாகா அண்ட் குக்கி பழங்குடியினர் மேதே ஏன்னா அவங்க தானே கேஸ் ஃபைல் பண்ணாங்க இந்த நாகா பழங்குடியினர் பரப்பினங்களை சேர்ந்தவங்க மேதே ட்ரைபல் கம்யூனிட்டி மேலமே அட்டாக் பண்றாங்க இந்த நியூஸ் வந்து மத்த இடங்களுக்கு பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுது ஓகேவா மத்த இடங்களுக்கு பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆனதுனால மேதே பீப்புள் மறுபடியும் நாகா அண்ட் குக்கி பழங்குடி மேல அவங்க திருப்பி அட்டாக் பண்றாங்க சோ இந்த பிரச்சனை தான் அங்க மெயினாவே வயலன்ஸ் வருது ஓகேவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேதே பீப்புள் வந்து எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் ட்ரைபல்கான ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்கல்ல சோ இப்போ வந்து மணிப்பூர்ல என்ன ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி ஒரு சின்ன பாருங்க ஆக்சுவலா இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்க இத நீங்க இந்த வீடியோ நீங்க பாஸ் பண்ணி கூட பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே எவ்வளவு ரிசர்வேஷன் அலாட் பண்ணிருக்காங்க அப்படி சொல்லி நீங்க இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகே இதுல தமிழ்நாட்டுக்கான ரிசர்வேஷன் நான் இங்க கொடுத்திருக்கேன் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ்க்காக மட்டும் நமக்கு தேவை என்னன்னா மணிப்பூர் மட்டும் ஓகே மணிப்பூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷெட்யூல்ட் காஸ்ட்க்கு 3% கொடுக்காங்க நார்த் ஈஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஷெட்யூல்ட் காஸ்ட் கம்மியா இருப்பாங்க ட்ரைபல்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க சோ அதனால ட்ரைபல்க்கு வந்து அங்க ரிசர்வேஷன் அதிகமா இருக்கும் ஓகேவா ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 34%. அதே மாதிரி ஓபிசிக்கு 17%. அதர் பேக்வர்ட் கிளாसेस நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிசி எம்பிசின்னு சொல்லுவாங்க பட் அங்க பிசி எம்பிசி எல்லாம் கிடையாது ஓபிசி Manipur continues to be restricted on the curfew and mobile internet suspension. In the latest report that is coming in from Surachandpur, former MLA Khanlian's house was reportedly burned down by miscreants. Vehicles and churches and buildings were also reportedly torched as fresh violence erupted between hill tribals and Meiteis of the valley in Surachandpur. Tension has spread to other areas following the solidarity march in the 7 hill districts organized by the all tribal students union to secure what they say is their rights and constitutional safeguards. Meanwhile, columns of army and Assam rifles along with Manipur police have reportedly intervened to control situation in Manipur. After violence erupted in areas of Surachandpur, Kangkok, and Imphal districts. According to the defense spokesperson, army and Assam rifles have been requisitioned by the administration on the intervening night of May 3rd and 4th and violence was controlled by morning hours. It further said approximately
உடனே எல்லா இடத்துலயுமே வயலன்ஸ் வந்து அதிகமாயிருக்கு. இதே இடத்துல உங்க சின்ன கிளான்ஸ்க்காக நான் தமிழ்நாட்டுல காட்டுறேன். தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு 50% கொடுக்குறாங்க. அது எப்படின்னா பிசிக்கு 30%, கரெக்ட்டா? எம்பிசிக்கு 20%. சோ டோட்டல் பிசிக்கு கூட பாத்தீங்கன்னா 26.5%, பிசிஎம்க்கு 3.5%. அது ரெண்டுமே சேர்த்து 30%. எம்பிசிக்கு 20%. சோ 30 + 20 50%. அதே மாதிரி ட்ரைப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல 1% தான். ஏன்னா இங்க வந்து பாப்புலேஷன் கம்மி. அதே மாதிரி தமிழ்நாடு எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா 18%, கரெக்ட்டா? டோட்டலா 69%. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து மணிப்பூரோட நிலவரம், அங்க உள்ள ரிசர்வேஷனோட நிலவரம். மத்த எல்லா ஸ்டேட்ல இருக்க ரிசர்வேஷனும் நான் இங்க கொடுத்துருக்கேன். நீங்க வந்து இத வீடியோ பாஸ் பண்ணி இந்த கிளான்ஸ் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் வேணும்னா இந்த ரிசர்வேஷன் பாலிசி வந்து இந்தியா ஃபுல்லாவும் எவ்வளவு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எவ்வளவு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க இத பாத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. சோ அதே மாதிரி இப்போ ஆர்டிகல் 355 அப்படினா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஆக்சுவலா நம்ம 352ல என்ன சொல்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 352ல ஒரு போர் இல்லனா வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு இந்தியால நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்நாட்டு கலவரம் நடந்துச்சுன்னா நேஷனல் எமர்ஜென்சி வந்து கொண்டு வர முடியும். கரெக்ட்டா? அதே மாதிரி தான் டியூட்டி ஆஃப் தி யூனியன் டு ப்ரொடெக்ட் ஸ்டேட் அகைன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அண்ட் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். கரெக்ட்டா? சோ அதாவது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு இல்ல அப்படின்னா உள்நாட்டு கலவரம். ஓகே. சோ இந்த ரெண்டு கான்செப்ட்ல ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பாதிப்படையும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இன்வால்வ்மென்ட் ஆகலாம். ஓகே. இத தான் இங்க கொடுத்திருக்காங்க. அது ஏன் அப்ப நார்மல் டைம்ல இன்வால்வ்மென்ட் ஆக முடியாதான்னு கேட்டீங்கன்னா ஆக முடியாது. ஏன்னா லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. ஓகே. அதாவது சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் தான் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல பார்த்த வீடியோ படி பாத்தீங்கன்னா அங்க மணிப்பூர்ல இருக்க ஸ்டேட் போலீஸால வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனடியா என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க இருக்கிற துணை ராணுவ படைகள், ஏன்னா பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்எஃப், அதே நேரத்துல அசாம் ரைபிள்ஸ், ஐடிபிபி, அதே மாதிரி சிஆர்பிஎஃப், இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உடனடியா அவங்கள களத்துல இறங்கிட்டாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்மி ஃபோர்ஸ். ஓகே. சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ்ல இருந்து வந்திருக்காங்க, துணை ராணுவ படையில இருந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் இல்லாம வர மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் கொடுத்தா தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள இன்வால்வ் ஆக முடியும். ஏன்னா லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷனோட மட்டும் தான் உள்ள இன்வால்வ் ஆக முடியும். கரெக்ட்டா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் வெளிநாட்டுல வெளியில இருந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ள ஏதாச்சும் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுல இன்வால்வ் ஆகும். கரெக்ட்டா? இது எவ்வளவு நாளைக்கு இன்வால்வ் ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு இவ்வளவுதான் டியூரேஷன் அப்படின்னு கிடையாது. சிச்சுவேஷன் அப்படிங்கிறது கண்ட்ரோல்ல வர்ற வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆக முடியும். இது வந்து ரொம்ப அன்கண்ட்ரோலா போகிற பட்சத்துல தான் is being reported in the state of Manipur, and till now we are hearing that the situation is pretty tense. So what is the present ground situation like in Manipur at the moment, and what are the updates that you are receiving? And also we've been receiving reports of how people have lost their lives in this ensuing violence. So how far is this true, sir? Try பண்ணுவாங்க. ஓகே. இப்போ இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அங்க மணிப்பூர்ல இருக்குதுனால ஆர்டிகல் 355 யூஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஏன்னா அங்க இப்போதைக்குமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டது மிலிட்டரி, அசாம் ரைபிள், சிஆர்பிஎஃப், அதே மாதிரி ஐடிபிபி, இது எல்லாமே சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸ்ல இருந்து தான் அவங்க வந்து பாதுகாப்பை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. கரெக்ட்டா? சோ அதிகப்படியான பட்டாலியன், சிஆர்பிஎஃப் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணதுனால தான் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே. இதே எக்ஸ்டர்னல் அக்ரிஷன் அண்ட் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 352லயும் இருக்கு. அது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவும் இதே இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவும் இதே பிரச்சனை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1975ல கொண்டு வந்த எமர்ஜென்சிமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாவும் பிரச்சனைன்னு சொல்லி தான் இந்திரா காந்தி பீரியட்ல கொண்டு வந்தது. கரெக்ட்டா? ஆர்டிகல் 3 அது இந்தியா ஃபுல்லா கொண்டு வந்தா ஆர்டிகல் 352 யூஸ் பண்ணி இந்தியா ஃபுல்லாவும் நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வர முடியும். இது ஒரு ஸ்டேட்டுக்குள்ள தான் பிரச்சனை. கரெக்ட்டா? இப்போ 355 அப்படினா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டியூட்டி ஆஃப் தி யூனியன் டு ப்ரொடெக்ட் population demography. I mean, if you look at it, Meiteis account for 53% of the population, but then they reside only about 10% of territorial area.
whereas the tribals have about 40% of the state population and they occupy around 90% of the state territory. Well, Meiteis and the tribals have always coexisted, like Chief Minister Biren Singh had said in his message that they had always coexisted peacefully. How did the situation get so volatile, sir? 356 யூஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணி ஸ்டேட் எமர்ஜென்சி கூட கொண்டு வர கரெக்ட்டா இதுதான் 355 அதே மாதிரி நம்ம மணிப்பூர்ல என்ன பிரச்சனை அப்படினு சொல்லி ஒரிஜினலா என்ன பிரச்சனை அப்படினு நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அப்படி நான் நம்புறேன் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படினு நான் நினைக்கிறேன் ஓகே சப்போஸ் நீங்க உங்களுக்கு இது வேற டவுட் இருந்துச்சுனா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம Unacademy வந்து பாத்தீங்கன்னா 40% ஆஃபர் வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு சோ இந்த ஆஃபர் அப்படிங்கிறது மே 13 ஆம் தேதி வரைக்கும் இருக்கு ஓகே சோ இந்த ஆஃபர்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா நம்ம ரெஃபரல் கோடான பூபதி 10 லைவ் அப்படிங்கற ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ இந்த ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% ஆஃபர் வந்து உங்களுக்கு அக்சஸ் ஆகும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா எஸ்ஏ எக்ஸாம் கூட வந்திருக்கு அந்த எஸ்ஏ எக்ஸாம்க்கான பேட்ச் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இனிமே நாங்க அப்டேட் பண்ண போறோம் சோ அதுமே உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல கண்டிப்பா ஸ்டார்ட் ஆயிடும் சோ கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த ஆஃபர் உங்களுக்கு அந்த எஸ்ஏ எக்ஸாம் படிக்கணும்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மே 11 ஆம் தேதி வரைக்கும் தான் பூபதி 10 லைவ் அப்படி ரெஃபரல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எதுவும் உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா நம்ம டெலிகிராம் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா பின் பண்ணி வச்சிருக்காங்க சோ அதுலயே நீங்க ஜாயின் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃப்ரீ கிளாஸ் அதே மாதிரி மெட்டீரியல் எல்லாத்தையுமே அவேலபிளா இருக்கும் அதையுமே நாங்க போஸ்ட் பண்ணுவோம் கண்டிப்பா அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் சோ அதற்கு தேங்க்யூ நன்றி தேங்க்யூ